ஹே ஹலோ கைஸ், ரொம்ப கழிச்சு வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி கோரல் ட்ராவை விசிட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோரல் ட்ரா ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேஜ் சைஸ் செட் பண்ணிக்கோங்க. விசிட்டிங் கார்டு சைஸ் வந்து 92 × 53 mm. தென் நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிடுவேன். என்னென்ன கண்டென்ட் இருக்கோ எல்லாத்தையும் நான் டைப் பண்ணிவிடுவேன், வேர்டிங்ஸை. சும்மா ரேண்டமாக நம்ம டைப் பண்ணிப்போம். முதல்ல ஃபஸ்ட் டைப் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் டைப் பண்ணிக்கணும். விசிட்டிங் கார்டுக்கு மோஸ்ட்டாக நேம், தென் கான்டாக்ட் நம்பர், அப்புறம் அவங்க பண்ணுற ப்ரொஃபஷன் அது சம்மந்தமானது, அதுக்கப்புறம் அட்ரஸ் போடுவாங்க. இது வந்து ஒரு அட்வொகேட் விசிட்டிங் கார்டு. இது அதில் ரொம்ப நாள் வீடியோ பண்ண முடியல, இதுக்கப்புறமா அது கண்டினியூவாக பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஆல்ட்டு பிடிச்சி அப்படியே இழுத்தீங்கன்னா ட்ராக் பண்ணிங்கன்னா அடுத்த இன்னொன்று அதே இது காப்பி ஆகும். கோரல் ட்ரா வந்து ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் தான். நான் அதை 1 by 1 கிளாஸ் மாதிரி போடலான்னு பார்க்குறேன், பட் டைம் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு போடுறேன். முடிஞ்சால் கிளாஸ் மாதிரி போடவும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச கோரல் ட்ராவில் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர பார்க்குறேன். ஆக்சுவலாக கோரல் ட்ரா பற்றி தெரியாதவங்க இதை பார்க்கறது புரியாது. பட் நான் ஜஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து எப்படி பண்ணுன்றதை கிளாஸ் வைஸாக சொல்லித்தரேன் ஒன்றுன்னா. விசிட்டிங் கார்டு பொறுத்த வரைக்கும் நான் கண்டென்ட்டு முதல்ல விசிட்டிங் கார்டில் நான் எது எடுத்தாலுமே நான் முதல்ல எல்லாருமே டைப் பண்ணிடுவேன். ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காது நான் சொல்லித்தரது, பட் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்களுக்கு நான் சொல்லித்தர பார்க்குறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப்பிங் வந்துச்சு. இப்போ ஃபாண்ட் செலெக்ஷன். எப்பவுமே ஹெட்டிங்க்கு போல்டாக ஃபாண்ட் வைங்க. எனக்கு இந்த மாதிரி டெசிக்னேஷனாக என்ன இருந்துச்சுன்னா சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணது வந்து கண்டென்ட்டும் ப்ளஸ் அந்த பாக்ஸை ஷிஃப்ட்டு பிடிச்சி சென்டரில் சி அமுத்தினீங்கன்னா சென்ட்ரைஸ் ஆகிடும். அதான் ஷார்ட் கட். அது ஃபாண்ட் மாற்றிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி சி தென் அவ்வளோதான். அதே மாதிரி தான் எல்லாமே. ஃபாண்ட் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுங்கள். ரேண்டமாக தான் நான் சூஸ் பண்ணுவேன். இது அதுக்கெலாம் அந்தளவுக்கு மனப்பாடமாலாம் எனக்கு தெரியாது. நான் ரேண்டமாக சூஸ் பண்ணுவேன், எது நல்லா இருக்குமோ அப்படி சூஸ் பண்ணுவேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஆக்சுவலாக கண்டென்ட்டும் அந்த பாக்ஸ் லேயரும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்றா சி கொடுத்தீங்கன்னா சென்ட்ரைஸ் ஆகிடும். அதே மாதிரி எப்போ டிசைன் பண்ணாலும் நீங்கள் பாக்ஸ் சைஸ்லேருந்து ஒரு 10 mm உள்ளே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிரிண்டிங் போனீங்கனாலும் ஒரு நீட்டாக பிரிண்டிங்கும் இருக்கும். நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது எட்ஜி டு எட்ஜி அதான் இடம் இருக்கே பெருசு பண்ணுவோன்னு ஃபுல்லாக பெருசு பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி எப்படி செய்யும் அதே மாதிரி 2 லேயரை ஒன்றா செலக்ட் பண்ணி ஷார்ட்கட் இ கொடுத்தீங்கன்னா இந்த சென்டர் ஆகிடும். அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற சென்டர். ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் ஓவராலாக பெருசு பண்ணணும்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி பண்ணிங்கன்னா ஓவராலாக ப்ரொஃபஷனட்டாக பெருசாகும். நீங்கள் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்காமல் இது பண்ணிங்கன்னா அதான். இப்போ வந்து ஐகான்ஸ் எடுத்துக்கலாம். நான் சொல்ல மாத்திர மாதிரி ஜாபை சேவ் பண்ணிவிடுங்க. எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே சேவ் பண்ண நான் மறந்துட்டேன். ஐகான்ஸ், மொபைல் ஐகான்ஸ், பிஎன்ஜின்னு போட்டிங்கன்னா பிஎன்ஜின்றது வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் எம்டி பேக்ரவுண்டாக வரதுக்கு பேர் தான் பிஎன்ஜி. நீங்கள் சைட் உள்ள போயிட்டு இந்த மாதிரி பிஎன்ஜின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐகான்ஸ் வச்சிங்கன்னா எப்பவுமே விசிட்டிங் கார்டு அழகாக இருக்கும். இந்த கான்டாக்டு, செல்லு அப்படிலாம் இப்போ வந்து பழைய செய்யும். ஐகானாக வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு கலர் சேஞ்ச் எப்படி பண்ணணும்னா இது இமேஜ் ஃபைல் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் இல்லைனாலுமே இது ஒரு இமேஜ் ஃபைல் தான். ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரேஸ் பண்ணணும். மேலே கோரல் ட்ராவில் போனீங்கன்னா ட்ரேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிட்மேப் பண்ணிவிட்டு ட்ரேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரேஸில் பண்ணிங்கன்னா ஹை குவாலிட்டி ட்ரேஸ் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் பண்ண எஸ்விஜி ஃபைல் மாதிரி ஆகிடும் ஐகான்ஸ். இது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்துச்சுனால இது பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் பேக் தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் உங்களுக்கு அது வச்சு காமிச்சேன். ஏன்னா அட்வொகேட் கார்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் ரிச் ஃபீல் தரும். மற்ற கார்னால் நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அட்வொகேட்டுங்கும் போது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். அட்வொகேட் சிம்பிள் ஒன்று எடுத்துப்போம், ஐகான். வரைக்கும் இல்லைனா பிஎன்ஜிலேயே எடுங்க, நமக்கு பேக்ரவுண்ட் கட் பண்ணுறதுக்கான டைம் சேவ் ஆகும். இல்லை பேக்ரவுண்டே இருந்துச்சுனாலும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி இமேஜாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அந்த ட்ரேஸ் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள ஊருப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் வரோன்னா அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கு எடுத்திங்கன்னா டிசைன் நல்லா வரும். அதே மாதிரி ட்ரேஸ் எடுங்க. எடுத்துட்டு சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த நான் சொன்ன அவுட்லைன் அது 10 mm உள்ள போச்சு அதுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுங்க. இடம் இருக்குன்ட்டு இஷ்டத்துக்கு பெருசு பண்ணி விட்டாருங்க, அது நல்லா இருக்காது. டிசைனை ரொம்ப டெவலப்படுத்திடும். இப்போ நீட்டாக இது பண்ணிக்கிட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். பட் ஆனால் ஏதோ ஒன்று ஒரு இல்லாமல் ஒரு லைட்டாக சின்னதாக ஒரு பேக்ரவுண்ட் டிசைன்ஸாக நம்ம எதுவும் பெருசாக பண்ண வேணாம். ஏன்னா அட்வொகேட் கார்டுலாம் அவங்க வந்து ப்ரொஃபஷனாக கேட்டதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இது லுக் வைஸாக பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அழகான அட்வொகேட் கார்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தடுத்து இந்த மாதிரி கோரல்ட்ரால் நான் பண்ணுற ஜாப்ஸே போஸ்ட் பண்ணுறேன். அதில் எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். டிசைனை பற்றி வேறு என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.